சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். முதல்ல தாகமாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து யார்? ஏன் இவர் சிலுவையிலே தொங்கி நான் தாகமாய் இருக்கிறேன்ற இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? அதை அடுத்து பார்ப்போம். இவர் யார் அப்படின்னா, பரலோகங்களை உண்டாக்கி அங்கே இருக்கிற தெய்வ தூதர்களை இந்த நாள் வரைக்கும் போஷிக்கிற தெய்வம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதாம் ஏவாளை உருவாக்கி பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களை மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றி வெட்டின கிணறுகள் எல்லாம் நீரூற்றுகளை உண்டு பண்ணி அங்க எங்கெல்லாம் தாகம் கண்மலையை வெடிச்சு வனாந்தரத்துல நீரூற்று உண்டு பண்ணி எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்த தெய்வம் இவர். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவா எவ்வளவு அற்புதங்களை செஞ்சார். தண்ணியை திராட்சை ரசமா மாத்தி அந்த இடத்துல அற்புதங்களை செஞ்சாரு. 5000 பேரை போஷிச்சாரு, 4000 பேரை போஷிச்சாரு. இந்த தெய்வம் பரலோகங்களை போஷிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற போஷிக்கிறார். இயேசு கிறிஸ்துவா வந்த பிறகு அநேக அற்புதங்களை செஞ்சு எல்லாரையும் போஷிக்கிறார். இவர் என்று தாகமா இருக்கிறார். பின்பு ஆண்டவருக்கு ஆதி காலத்திலிருந்தே ஒரு தாகம் இருக்கிறது. இப்பொழுது இல்ல, ஆதி காலத்திலிருந்தே ஒரு தாகம் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த மனுஷன் இந்த மனுக்குலம் என்றென்றைக்கும் அழிவில்லாம ஜீவனோடு இருக்கணும்னு சொல்லி தேவன் ஆதி காலத்திலிருந்தே தாகமாய் இருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் உண்டு பண்ணின சகல விருட்சங்களிலும் இருக்கிறது, அதில் ஜீவ கனி என்று ஒரு கனி இருக்கிறது. இந்த கனியை ஆதாமும் ஏவாளும் புசிக்கவே இல்லை. இதை இவங்க புசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்றென்றைக்கும் மரணமே வந்திருக்காது. அவங்க அதை புசிக்கவில்லை. அடுத்தபடியா அப்படியே காலங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, எல்லா காரியங்களும் நிறைவேறி போகிறது. மனுஷனுக்குள்ளாக அந்த ஜீவன் உண்டாகிற காரியம் இல்லை. அதன் பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நானே இந்த மனுஷனுக்காக ஜீவனை உண்டு பண்ணும்படி ஜீவனுக்காக நானே போகிறேன். நான் எப்படி போகிறேன்? யோவான் 6:48 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ அப்பம் நானே. அப்ப இந்த ஜீவ அப்பமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கும் போது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகி என்றென்றைக்கோ உயிரோடு இருக்கும்படியான காரியத்தை நானே போய் செய்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். அடுத்தது இந்த அனாதி தீர்மானம் என்ன அப்படின்னா, இப்படி என்னை ஏற்றுக்கொண்டு என்னை புசித்து என் வார்த்தைகளை உண்மையும் உத்தமமாய் கை கொண்டு வாழ்கிறவன் யாரோ அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, வெளிப்படுத்துற விசேஷம் 2:7 இங்கே எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே தேவனுக்கு உண்மையும் உத்தமமான சாட்சியை கொண்டு வாழ்கிறவனுக்கு அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். இதுதான் தேவன் ஆதி காலத்திலிருந்து தாகம் கொண்ட ஒரு விஷயம். இதை நிறைவேற்றும்படியாதான் இயேசு பூமிக்கு இறங்கி வருகிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட போது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு தாகம் எடுத்து சொன்னாரா, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன? சங்கீதம் 22:15 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்போது நாவு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும்? சரீரத்தில் அதிகமான தாகம் உண்டாகிற போது நம்ம பேச முடியாம நாக்கு மேலே ஒட்டி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவானவர் தாகம் கொண்டவராக இருந்தார். அவர் எப்போ சிலுவையில் அரைபடி பிடிச்சாங்களோ, போர் சேவகன் அடிக்கிற வரைக்கும் சிலுவையில தொங்கி இந்த நேரம் ஜீவன் போகிற இந்த நேரம் வரைக்கும் அவருக்கு தண்ணியே கொடுக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ரொம்ப தாகமுடையவரா இருக்கிறார். இந்த தாகத்துக்கு அந்த நேரத்திலையும் கேட்கிறார், ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்போ அவர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சங்கீதம்
69:21. அப்படி தாகமா இருக்கிற தெய்வத்துக்கு மனுஷன் என்ன கொடுக்கிறான் அப்படின்னா, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடித்து கொடுத்தார்கள். பரலோகத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி மீட்கும் பொருளாய் வந்த தெய்வத்துக்கு மனுஷன் என்ன கொடுக்கிறான்? கசப்பு கலந்த காடி. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் அப்போ உயிராக இருப்பாரு? மிஞ்சி போன 1/2 மணி நேரம், இல்லைன்னா 1 மணி நேரம். அவர் சாக போற இயேசு கிறிஸ்து சரீரத்துல இந்த தாகத்தை நினைச்சு கடகடகடன்னு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு, அப்பாடா என் தாகத்தை இருந்துச்சு அப்படின்னா எப்படி? அவர் எந்த தாகத்துக்காக இயங்குகிறார்? இன்னும் 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் சாக போறாரு. நீ விடுதலையாக முடியாது, நிபந்தனை கட்டளை, சாக போறோம். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த மேல்வாயோடு ஒட்டி கொண்ட தாகத்தை சொல்றாரா, இல்ல கசப்போ எங்க தாகத்தை கொடுப்பா, நான் குடிச்சிட்டு செத்து போறேன் சொல்லி இந்த தாகத்து மேல தாகமா இருப்பாரா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து நிச்சயமா அந்த சரீர தாகத்துல தாகமா இல்லை. அவருடைய தாகமே வேற. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டார். வந்த பிறகு எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? ஒரு 5 விஷயம்லாம் பார்க்க போறோம். எதுக்காக வந்தார் அப்படின்னா, அவர் யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நம்ம எங்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துடைய சரீர தாகத்தை விட்டுடுவோம், இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துக்குள்ளா போகிறோம். சிலுவையிலே தொங்குற இயேசு கிறிஸ்து எதன் மேலே எதனாலே தாகம் கொண்டார்ன்றத நம்ம பார்க்க போறோம். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா யூதர்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆரம்பத்தில் இருந்து சிலுவையில் அறையிற வரைக்கும் சிலுவையில் அடிச்சதே யார்? ஒருத்தனை நான் காப்பாற்றணும்னு போய் அவனை காப்பாற்றல நான் போனா என்னையே அடிச்சு சிலுவையில தொங்க விடுறான். இயேசுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அவனை மீட்கிறதுக்கு நான் வந்தா என்னையே அடிச்சு சிலுவையில தொங்க விடுறீங்க, எப்படியாப்பட்ட ஜனங்களா நீங்க அப்படின்னு ஆண்டவர் முதலாவது நேசிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இவனை விட்டுரும், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பூமியில ராஜ்யங்களை ஸ்தாபிக்கிறதுக்கு 12 பேரை நம்ம தெரிந்து கொண்டோம். 70 பேர் வந்தா, 5 பேர் போயிட்டான், மீதி 12 பேர் இன்னைக்கு பூமியில இருக்கான். இவனை வச்சு நம்ம ராஜ்யங்களை ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் தாகம் கொண்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா, தெரிந்து கொண்ட 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோடு ஒருமனப்பட்டார்களா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜெபிச்சாங்களா? கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் சேர்ந்து ஒரு அற்புதத்திலாகிலும் ஒரு அதிசயமான காரியத்திலாவது ஒருமித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? கிடையாது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல பார்க்கும்போது எனக்காக கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்களான்னு சொல்றாரு. ஒரு மணி நேரம் கூட நான் தெரிந்து கொண்ட தன்னுடைய சீசன் ஒருமனப்பட்டு 1 மணி நேரம் கூட ஜெபிக்க அவனால முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில 2வதா யோசிக்கிறேன், 12 பேரை தெரிந்து கொண்ட அவன் என் வேலையை செய்வானா? மூளைக்கு ஒருத்த ஓடி போயிட்டாங்க. நான் வந்த காரியம் என்னவாகும்? எப்படி நடக்கும்? சிலுவையில இயேசு தவித்துக் கொண்டிருக்கிறார். 3வது பார்க்கும்போது கலாத்தியர் 3:13 இப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை உண்டு பண்ணும்படி வந்த தெய்வத்தை என்னவா ஆக்கிட்டாங்கன்னா சாபம் பிடிச்சவனை மாத்தி விட்டது இந்த உலகம். இயேசு கிறிஸ்துவ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் நான் போய் என் ஜனத்தை மீட்கணும்னு வந்த தெய்வத்தை இவன் சாபம் பிடிச்சவன் சுற்றி இருக்கிற எல்லாமே. அப்ப இயேசு யோசிக்கிறார், ஐயோ என்ன ஆச்சு, எப்படி பூமியில என்னுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்னு தேவன் அங்கலாய்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தபடியா 4வது பார்க்கும்போது லூக்கா 23:11 இயேசு கிறிஸ்துவ
எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பரியாசம் பண்றாங்க. அப்பொழுது இயேசுவே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்ப இறங்கி வா. இதுக்கு முன்னாடி நீ என்ன அற்புதம் செஞ்ச, என்ன அதிசயம், அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனே ஆனால் இப்போ நீ இறங்கி வா, நான் உன்னை நம்புறேன். இயேசுவால் செய்ய முடியுமா? முடியாது. இப்ப இயேசு அந்த எல்லாரும் சர்வத்தையும் படைத்த தெய்வம் சிலுவையில தொங்குறாரு. ஜனம் அவரை பார்த்து சொல்லுது, நீ தேவனா, தேவனுடைய குமாரனா, நீ இறங்கி வா, நான் உன்னை நம்புறேன். இயேசுவின் உள்ளம் உடைக்கப்படுகிறதா இருக்கு. அது பின்பு 5வது விஷயங்களை பார்க்கும்போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பூமி எல்லாம் இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த இடத்துல பிதா தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி பிதா தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு. இவர் தனிமையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தனிமையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். பதிலும் வரல, பலனும் வரல, பாதுகாப்பும் வரல, ஒன்றும் வரல. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை நினைச்சுதான் அடுத்தது பூமியில என்னுடைய வேலையை செய்பவன் யார்? சொந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளல. நான் தெரிந்து கொண்ட 12 சீசர் ஒருத்தம் கூட இல்லை, ஓடி போயிட்டான். அன்பான சீசன் ஒருத்தர் இருந்தான், அவன் செய்வானோ செய்ய மாட்டானோ, என்னுடைய காரியம் எப்படி நடந்து முடியும்? அடுத்தது ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்த என்னையே சாபமாக்கிட்டுச்சு இந்த உலகம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் வருமா? இதை யோசிக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும்போது எல்லாரும் என்ன பரியாசம் பண்ற ஒருத்தனை எவனாவது நம்புவானா? யாராவது ஏற்றுக்கொள்வானா? அவங்க மூலமா ஏதாவது நன்மை வரும்ன்றது யாருக்குமே அந்த நம்பிக்கை வராது. நம்பிக்கையெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில தான் 5வதாக ஆண்டவர், என் வேலை எப்படி முடியும்? பிதாவும் கைவிட்டார், சொந்த ஜனமும் கைவிட்டது, சீசனும் கைவிட்டான், நான் சாபமாய் மாறிவிட்டேன், நான் பரியாசமும் பண்ணப்பட்டேன், நான் இயேசு இந்த பூமிக்கு வந்தது எப்படி நிறைவேறுமோ என்று சொல்லி அடுத்தது இந்த வேலையை எனக்காக செய்கிறவன் யார் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். 2000 வருஷத்துக்கு மேலாக மாறிவிட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் தாகம் தீர்க்கப்பட்டு விட்டதா? இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய தாகத்தை யாரால் தீர்க்க முடியும்? யாரால் தீர்க்கப்பட முடியும்? அந்த தாகம் தான் நீயும் நானும். அன்னைக்கு இயேசு சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன்னு ஆத்துமாக்கள் மேல தாகம் கொண்டு சொன்னாரு. அந்த தாகத்தினுடைய ஏக்கம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த தாகத்துக்காகத்தான் நீங்களும் நானும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தாகத்தை தீர்க்கணும்னு சொன்னா அது உங்களை கொண்டோ என்னை கொண்டு தான் தாகத்தை தீர்க்கப்பட அவரால் செய்யப்பட முடியும். கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியுமானால் எப்படி அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கலாம்? எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை பார்க்கலாம். பிலிப்பியர் 2:5 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நாம் தீர்க்க வேணும்னு சொன்னா அவர் என்ன சிந்தித்தார்? பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் சிந்திக்கிறது இல்லை, நான் எதை செஞ்சாலும் என் பிதாவின் சித்தத்தின்படியாகவே நான் செய்கிறவரா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி நம்முடைய சிந்தையில எப்பவுமே எல்லாவற்றிலுமே தேவனுக்குரிய சிந்தை இருக்கும்போது நாம் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக மாற முடியும். 2வது நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைக்கு நாம் இறங்கி கர்த்தருக்கு ஒரு நன்மையை செய்யும் போது கடவுளுக்கே நம்ம கடன் கொடுக்கிறவனா மாற முடியும். யாராவது ஏழைகளுக்கு இறங்கி ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை தண்ணீர் அப்படி நீங்க கொடுப்பீங்கன்னா கடவுளுக்கே கடன் கொடுக்கிறவளா நம்ம வந்து மாற முடியும். ஒரு ஏழை பசியாருன்னா சிறியரில் ஒருவனுக்கு, சிறியன் என்றால் யார்? சிறியன் யார்?
ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நேரம் இல்லை. அதனால ஏன் இந்த ஏழைக்கு இறங்குகிறவன்னா, ஒருத்தனுக்கு உதவி செய்யறதான ஒரு எண்ணமோ அந்த கரிசனையோ உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் உனக்கு அடுத்த இன்னொருத்தனை உன்னால நேசிக்க முடியும். நாம தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம், நாம இன்னைக்கு மறிக்கிறோம்னா ஆண்டவரத்துல போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னா, ஒரு ஏழைக்கு எனக்கு அடுத்த ஒருத்தரை நான் நேசிக்கிறவனா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு என்னால சுவிசேஷமே சொல்ல முடியும், அவனுக்கு ஆண்டவரை பத்தியே சொல்ல முடியும், அவனுக்கு ஒரு உதவியே நான் செய்ய முடியும். அப்படி அந்த கரிசனை உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அப்படி கரிசனை உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம ஆண்டவருடைய தாகத்தை நிச்சயமா தீர்க்கப்பட முடியும். மூணாவது விஷயம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்ட தேவன் இருக்கிறார்? எல்லாமே அவர் கரத்தினால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், எல்லாமே அவர் கரத்தினால உண்டாக்கப்பட்ட மனுஷங்க. ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லா மனம் திரும்பணும்னு சொல்லிதான் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து காத்து கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? உலகமெங்கிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கப்பட்டா மட்டும்தான் அவர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். அது வரைக்கும் தாமதம் தான், அது வரைக்கும் அவர் வரமாட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். யார் போய் சொல்லணும்? யார் போய் சொல்லணும்? நாம தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து நாம மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான், அந்த சுவிசேஷம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தாகத்தை தீர்க்க பண்ணும். எனக்கு ஒருத்தர் சொல்லாவிட்டா, நான் போய் ஒருத்தருக்கு சொல்லாவிட்டா, இன்னொருத்தர் சொல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவாரு, எப்படி அறிய முடியும்? அப்ப இயேசு இந்த விஷயத்துல அந்த தாகத்தினுடைய ஏக்கம் தான் நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஏக்கம் கொண்டவர்களா நாம் இருக்கும் போதுதான் நாம் தேவனை போய் சந்திக்கவும் முடியும், அவர் தாகத்தை நாம் தீர்க்கவும் பண்ண முடியும். அடுத்தது சமாரிய பெண், யோவான் 4:14. சமாரிய பெண் இடத்துல போய் ஆண்டவர் கேட்கிறாரு, அம்மா எனக்கு தாகமா இருக்குதுன்னு. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒரு பெண்ணுகிட்ட போய் கேட்கிறாரு. அந்த பெண் யாருன்னா, ஒரு அற்பமான ஒரு பெண், சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு சமாரிய பெண். சமாரியன்னா யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு தாகமா இருக்குதுன்ற. ஏன் சமாரிய பெண் கிட்ட போய் தாகமா இருக்குதுன்னு கேட்டா தெரியுமா? தான் நேசித்து வந்த யூத ஜனத்துக்கிட்ட பேசி பேசி போராடி போராடி பார்க்கிறாரு. ஒருத்தனும் விசுவாசிக்கல, ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ளல, ஒருத்தன் கூட அவர் மேல நம்பிக்கை கொண்டவனா இல்ல. சரி, அப்படியே நம்ம ரூட்டை மாத்தி புறஜாதியார் இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போய் சொன்னா அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வருது. அந்த அம்மா என்ன பண்ணுது, அவருக்கு நடந்த விஷயங்களை ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்துக்கு ஓடுது. இதே போல ஒரு யூதன் செய்தானா, ஒரு இஸ்ரவேலன் செய்தானா? தன் சொந்த ஜனம் என்று சொல்லி வந்த ஒரு இஸ்ரவேலனாவது இப்படி செய்தானா? இல்லவே இல்லை. அப்போ ஒரு சமாரிய பெண், புறஜாதியான ஒரு பெண்ணிடத்துல போய் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க சொல்றாரு. அந்த அம்மா ஓடி போய் பட்டணத்தில் இருந்த எல்லாரையும் கூட்டி கொண்டு அவரிடத்துல வந்தது. அப்ப இயேசு சொன்னார், இதுவே என் தாகம், இதுவே என் ஏக்கம், இதுவே என் ஆசை. சீசர்கள் வராங்க பின்னாடி, பா நீ சாப்பிடுப்பா, பசியா இருக்கிறல சாப்பிடு பண்ற, நீ சொல்ற போஜனம் இது அல்ல, இதோ வருது பாரு என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஆத்துமாக்கள் மேல ஆத்துமாக்களை கொள்ளாய் கொள்வதற்காக தேவன் தாகம் கொண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாகம் என்னன்னு சொல்லி நிதானித்து அறிந்து அந்த ஆண்டவருடைய தாகத்தை நாம் தீர்க்கும் போது தாகம் இல்லாத, குறைவில்லாத, நிறைவான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயும் தருவார், நித்தியத்திலேயும் தருவார். தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் முன் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.